ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் எல்லாருக்கும் காஃபி போடுறேன். நான் எல்லாருக்கும் காஃபி போடுறேன். வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் காஃபி போடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் மேக் காஃபி ஃபார் எவ்ரி ஒன். ஐ வில் மேக் காஃபி ஃபார் எவ்ரி ஒன். ஐ வில் மேக், நான் பண்ணுறேன், நான் போடுறேன், காஃபி போடுறேன். ஓகேவா? ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாருக்கும். ஸோ நான் எல்லாருக்கும் காஃபி போடுறேன். ஐ வில் மேக் காஃபி ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. இது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. இது ரொம்ப கஷ்டம். இது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். இட் இஸ் நாட் அப்படின்னா இது கிடையாது. என்னது? அன் ஈஸி டாஸ்க். ஈஸியான வேலை, சுலபமான வேலை கிடையாது. இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஓகேவா? நான் அதை பற்றி யோசிக்கலை. நீ அதை பற்றி யோசிச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இல்லை நான் அதை பற்றி யோசிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் திங்கிங் அபவுட் தட். ஐ எம் நாட் திங்கிங் அபவுட் தட். ஐ எம் நாட் திங்கிங். நான் அதை பற்றி யோசிக்கலை. திங்க் அப்படின்னா யோசிக்கிறது. ஸோ ஐ எம் நாட் திங்கிங் அப்படின்னா நான் அதை பற்றி யோசிக்கலை. அபவுட் தட் அப்படின்னா அதை பற்றி நான் யோசிக்கலை. அபவுட் தட்னா அதை பற்றி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒன், ஏன் இவ்வளோ அவசரப்படுற? ஏன் இவ்வளோ அவசரப்படுற? ஏன் இப்படி இவ்வளோ அவசரப்படுற? என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ இன் சச் அ ஹரி? ஒய் ஆர் யூ இன் சச் அ ஹரி? ஹரி அப்படின்னா அவசரப்படுறது. ஓகேவா? வேகமாக ஒரு விஷயம் பண்ணுறது ஹரி. ஸோ ஒய் ஆர் யூ இன் சச் அ ஹரி? ஏன் இப்படி அவசரப்படுற? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒன், அவள் உன்கிட்ட ஏதோ சொன்னா. அவள் உன்கிட்ட ஏதோ சொன்னா அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷி செட் சம்திங் டு யூ. ஷி செட் சம்திங் டு யூ. ஷி செட் அவள் சொன்னா. சம்திங் டு யூ ஏதோ உன்கிட்ட. சம்திங் அப்படின்னா ஏதோ. டு யூ அப்படின்னா உன்கிட்ட. ஷி செட் சம்திங் டு யூ. செட் அப்படிங்கிறது சேவோட பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ இதுவே அவள் உன்கிட்ட ஏதோ சொல்லி இருக்கா. அவள் உன்கிட்ட ஏதோ சொல்லி இருக்கா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷி ஹாஸ் செட் சம்திங் டு யூ. ஷி ஹாஸ் செட் சம்திங் டு யூ. இங்கே ஏன் ஹேஸ் செட் யூஸ் பண்ணியிருக்கோம்? பிகாஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பண்ணி இருக்கா, சொல்லி இருக்கா அப்படின்னு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் ஹேஸ் செட். இங்கே ஷீ வந்திருக்கிறதுனால ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஷி ஹாஸ் செட் சம்திங் டு யூ. அவங்ககிட்ட ஏதோ சொல்லியிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஏன் இதை பண்ணிகிட்ருக்கான்னு அவன்கிட்ட கேளு. அவன் ஏன் இதை பண்ணிகிட்ருக்கான்னு அவன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஆஸ்க் ஹிம் why he is doing it. Ask him why he is doing it. Ask him அவன்கிட்ட கேளு. Why he is doing it. ஏன் அவன் இதை பண்ணிகிட்ருக்கான்னு அவன்கிட்ட கேளு. Ask him why he is doing it. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை கேள்வி கேட்குறதுக்கு நீ யார்? கேள்வி கேட்குறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Who are you to question it? Who are you to question it? Who are you? நீ யார்? டு கொஷின் இட். இதை கேள்வி கேட்குறதுக்கு. ஓகேவா? ஸோ ஹூ ஆர் யூ டு கொஷின் இட். இதுவே நீ யார் இதை கேள்வி கேட்குறதுக்கு. ஸோ நம்ம இங்கே கேள்வி அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா ஹூ ஆர் யூ டு கொஷின் இட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் ஏதோ கோவத்தில் பேசிட்டா. அவள் கோவத்தில் பேசிட்டா. நீ எதுவும் கண்டுக்காத, அவள் கோவத்தில் பேசிட்டா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஷி ஸ்போக் அவுட் ஆஃப் ஆங்கர். ஷி ஸ்போக் அவுட் ஆஃப் ஆங்கர். அவுட் ஆஃப் ஆங்கர் அப்படின்னா கோவத்தினால பேசிட்டா. ஷி ஸ்போக். ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக். ஷி ஸ்போக் அவுட் ஆஃப் ஆங்கர். அவள் கோவத்தில் பேசிட்டா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம எப்பயுமே மற்றவங்கள பற்றி யோசிக்கிறோம். நம்ம எப்பயுமே மற்றவங்கள பற்றி தான் யோசிப்போம். ஸோ நம்மளை பற்றி யோசிக்கிறது எப்பயுமே மற்றவங்கள பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? We always think about others. We always think about others. We always think. நம்ம எப்பயுமே யோசிப்போம். about others. மற்றவங்கள பற்றி தான் நம்ம எப்பயுமே யோசிப்போம். இதுவே அவன் எப்பயுமே மற்றவங்கள பற்றி தான் யோசிப்பான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அவகிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிட்ட. நீ அவகிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிட்ட. அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? You have decided to talk to her. You have decided
டு டாக் டு ஹர். யூ ஹாவ் டிசைடட். நீ முடிவு பண்ணிட்ட. டு டாக் டு ஹர். அவள்கிட்ட பேசுகிறதுக்கு நீ முடிவு பண்ணிட்ட. டிசைட் அப்படின்னா முடிவு. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டிசைடட் டு டாக் டு ஹர். நீ கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுதே. என்ன விஷயம், ஏன் கோபமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? யூ சீம் டு பி ஆங்க்ரி. நீ கோபமாக இருக்க மாதிரி தெரியுது. யூ சீம் டு பி ஆங்க்ரி. இதுவே நீ வருத்தமாக இருக்கிற மாதிரி தெரியுது, நீ கவலையாக இருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் நான் வந்தேன். அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I wanted to see you, that's why I came. I wanted to see you, that's why I came. I wanted to see you. எனக்கு ஒன்று பார்க்கணும் போல் இருந்துச்சு. That's why, அதனால தான். I came, கம்மோட past tense cameனா வந்தேன். I wanted to see you, that's why I came. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் இஸ் அ லை அப்படின்னா பொய். ஸோ எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே பொய் தான். எவ்ரிதிங் இஸ் அ லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ நைட்டு எங்கே சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வேர் டிட் யூ ஹாவ் டின்னர் அப்படின்னா நைட்டு சாப்பாடு. ஸோ வேர் டிட் யூ ஹாவ், நீ எங்கே சாப்பிட்ட. ஸோ இங்கே சாப்பாடுலாம் வந்தால் ஹாவ் தான் யூஸ் பண்ணணும். ஐ ஹேட் சப்பாத்தி, நான் சப்பாத்தி சாப்பிட்டேன். ஹாவ் ஹேட். ஓகேவா? ஸோ ஐம் ஹேவிங் மை ஃபுட், நான் சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ சாப்பிட்றதுக்கு ஈட் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் we can யூஸ் ஹாவ், ஹேட், ஹேஸ். ஓகேவா? ஸோ வேர் டிட் யூ ஹாவ் டின்னர் அப்படின்னா நீ எங்கே டின்னர் சாப்பிட்ட. டின்னர் அப்படின்னா நைட்டு சாப்பாடு. ஓகேவா? ஸோ இதுவே நீ எங்கே நைட்டு சாப்பிடுவ அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்னும் டின்னர் சாப்பிடவே இல்லை, நான் இன்னும் நைட்டு சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I haven't have my dinner yet. அப்படின்னா நான் இன்னும் சாப்பிடலை. மை டின்னர் yet, என்னோட நைட்டு சாப்பாடை நான் இன்னும் சாப்பிடலை. எட் அப்படின்னா இன்னும். ஓகேவா? ஸோ ஐ ஹாவன்ட் ஹாவ் மை டின்னர் எட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு பசியே இல்லை, எனக்கு பசிக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I'm not hungry at all. Hungry அப்படின்னா பசி. ஸோ I'm not hungry அப்படின்னா எனக்கு பசிக்கலை. at all, எனக்கு பசியே இல்லை. I'm not hungry at all. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு, அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஆன்சர் மை கொஷின் ஃபர்ஸ்ட். ஆன்சர் அப்படின்னா பதில் சொல்லு. மை கொஷின், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் அப்படின்னா முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஓகேவா? எனக்கு உன்னோட அனுமதி தேவையில்லை. நான் உன்கிட்ட அனுமதியே கேட்கலையே, எனக்கு உன்னோட அனுமதிலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நீட் யுவர் பெர்மிஷன் அப்படின்னா அனுமதி. ஸோ ஐ டோன்ட் நீட் அப்படின்னா எனக்கு தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் யுவர் பெர்மிஷன், உன்னோட அனுமதி எனக்கு தேவையில்லை. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன, இது என்னன்னு சொல்லுவேன், இதுக்கு பேர் என்ன அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீ இப்படி பண்ணுறியே, இதுக்கு பேர் என்ன அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் டு யூ கால் இட், இதுக்கு பேர் என்ன, வாட் டு யூ கால் இட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஜஸ்ட் கிவ் மீ a chance. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சான்ஸ் அப்படின்னா வாய்ப்பு. ஜஸ்ட் கிவ் மீ a chance, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஓகேவா? ஸோ இதுவே அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அவங்க
எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எப்போதும் உன் கூட தான் இருக்கேன். நான் எப்போதும் உன் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. ஐ எம் நான் இருக்கேன். ஆல்வேஸ் எப்போதும். வித் யூ. வித்னா உடன், யூனா உன், உன்னுடன் நான் எப்போதும் உன்னோட தான் இருக்கேன். ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. ஓகேவா? ஸோ இதுவே அவன் எப்போதும் அவ கூட தான் இருப்பான். அவன் எப்போதும் அவ கூட தான் இருப்பான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.